வணக்கம். இது தி டீப் டைவ். இன்னைக்கு நாம பார்க்க போறது தத்துவஞானி யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு நேர்காணல். நீங்க எங்களுக்கு அனுப்பின இந்த உரையில அவர் ஆன்மீகம், தத்துவம், நாம ரொம்ப உயர்வா நினைக்கிற எல்லாத்தையும் சுத்தியல் எடுத்து உடைக்கிறாரு. சுயம், சிந்தனை, உண்மை இத பத்தின அவரோட கருத்துக்கள் ரொம்பவே சமரசம் இல்லாதவை. ஆமா, சிலருக்கு கோபத்தை கூட வரவழைக்கலாம். நிச்சயமா. நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த அதிர்ச்சிகரமான கருத்துக்களோட ஆணி வேற என்னன்னு பாக்குறது தான். நாம எல்லோரும் தன்னை அறிதல் தான் ஞானத்தோட உச்சம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவரோ உங்களை நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லைன்னு ஆரம்பத்திலே சொல்றாரு. வாங்க இந்த ஆழமான அலசலை இங்கிருந்தே தொடங்குவோம். கரெக்ட். இதுல ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. பல ஆயிரம் வருஷமா நாம புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு மாதிரி விடுதலை அடையறதுக்கும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரே கருதி சிந்தனை தான் நம்பிட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, எந்த கருவியை வச்சு நாம விடுதலை அடைய நினைக்கிறோமோ அந்த கருவிதான் பிரச்சனையேன்னு சொல்றாரா? எக்ஸாக்ட்லி. அந்த கருவிதான் நம்மளோட சிறைச்சாலை. அதனால மனச ஜெயிக்க நினைக்கிற முயற்சி ஒரு தோத்து போன யுத்தான்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், சிந்தனை தான் பிரச்சனையா? நாம விலங்குகள்லிருந்து வேறுபடுறதே சிந்திக்கிறதாலதான்னு படிச்சிருக்கோம். சிந்தி செயல்படுன்னு சொல்றோம். ஆனா அவரோ சிந்தனையே ஒரு சிறைங்கிறாரு. அப்போ நம்மளோட சொந்த எண்ணங்கள், நம்மளோட ஆளுமை, நம்ம தனித்துவம்னு சொல்றதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அங்கதான் அவரோட முதல் அடி விழுது. அவர் என்ன கேக்குறாருன்னா, உங்களுடையது நீங்க சொல்ற ஒரே ஒரு எண்ணத்தையாவது காட்டுங்கன்னு சவால் விடுறாரு. அப்படியா? ஆமா, நம்ம எண்ணங்கள் நாம உருவாக்குறது இல்ல. நம்ம பிறந்ததிலிருந்து நம்ம கலாச்சாரம், சமூகம், மதம், கல்வி இது எல்லாமே சேர்ந்து நமக்குள்ள சில கருத்துக்களை விதைக்குது. அந்த விதைகள் தான் திரும்ப திரும்ப எண்ணங்களா முளைக்குது. இது ஒரு செகண்ட் ஹேண்ட் தகவல் சேமிப்பு மாதிரி. உங்ககிட்ட ஒரிஜினலா எதுவுமே இல்லங்கிறது தான் அவரோட வாதம். இது கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, அப்போ உள்ளுணர்வு, மெய்ஞானம், திடீர்னு ஒரு பிரச்சனைக்கு விடை கிடைக்கிறது, இதெல்லாம் கூட நம்மளோடது இல்லையா? அது எப்படி? அதையும் ஒரு விட்டு வைக்கல. அதையுமா? ஆமா, உள்ளுணர்வு, அதாவது இன்ட்யூஷன், இன்சைட்னு நாம சொல்றோமே, இதெல்லாமே சிந்தனையோட மிக மிக புத்திசாலித்தனமான ஒரு தந்திரம் என்கிறார். தந்திரமா? புரியலையே. அதாவது சிந்தனை தன்னை தானே தக்க வச்சு கழிக்கிற ஒரு விளையாட்டு இது. பாத்தியா, நான் இல்லாமலே உனக்கு ஒரு பெரிய ஞானம் கிடைச்சிருச்சுன்னு சிந்தனை நம்மள நம்ப வைக்குது. ஆனா உண்மையில் என்ன நடக்குதுன்னா, நம்ம மூளையில ஏற்கனவே இருக்கிற தகவல்களை அது மிக வேகமா கணக்கு போட்டு ஒரு முடிவை ஒரு உணர்ச்சி ரூபத்துல நமக்கு கொடுக்குது. ஓ, அப்போ அது ஒரு தெய்வீகமான விஷயம் இல்லையா? அவர் பார்வையில இல்ல, அதுவும் அந்த பழைய தகவலோட ஒரு தயாரிப்பு தானே சொல்றாரு. சரி, என்னோட எண்ணங்கள் என்னோடது இல்ல, என்னோட உள்ளுணர்வும் ஒரு தந்திரம்னா, அப்போ நான் யாரு? வெறும் இந்த உடம்பு மட்டும்தானா? பிரபஞ்சமும் இந்த உடலும் மட்டும்தான் நிஜமா? இங்க இன்னொரு சிக்கல் வருது பாருங்க. நான் வெறும் உடல் மட்டுமே அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வந்தா கூட, அந்த முடிவை நீங்க எப்படி அனுபவிப்பீங்க? அந்த முடிவுக்கு வர்றதே அறிவு மூலமா தானே, அதாவது சிந்தனை மூலமா. ஆமா, கரெக்ட். அதனால நான் ஒரு உடல்னு சொல்ற வாக்கியம் கூட சிந்தனையோட ஒரு தயாரிப்பு தான். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை அந்த சிந்தனைங்கிற முழு கட்டமைப்பும் உங்ககிட்ட இருந்து நொறுங்கி விழுந்துட்டா, அங்க நான் உடல் அப்படின்னு சொல்றதுக்கோ இல்ல உணர்றதுக்கோ கூட ஆள் இருக்காது. உடல் அதன் பாட்டுக்கு இயங்கிட்டு இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, இது கொஞ்சம் கொஞ்சமா மனசுல இறங்குது. சிந்தனைங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. அது இல்லாம நம்மள பார்க்க முடியாது. ஆனா நம்ம பார்க்கறது உண்மையான உருவம் இல்ல, வெறும் பிரதிபலிப்பு தான் சொல்ற மாதிரி இருக்கு. சரி, அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வராரு. அனுபவம். நேரடியான அனுபவம்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்றாரு. இதுதான் ரொம்ப குழப்பமா இருக்கு. உதாரணத்துக்கு, நான் என் மணிக்கட்டை தொடும்போது அந்த தொடுதலை நான் உணர்றேன். இது நேரடி அனுபவம் இல்லையா? நல்ல கேள்வி. இத ஒரு உதாரணத்தோட பார்த்தா தெளிவா புரியும். உங்க விரல் உங்க மணிக்கட்டை தொடுது. ஆமா. உங்க கண் அத பாக்குது. ஆனா அந்த தொடு உணர்வை மொழிபெயர்க்கிறது எது? உங்க மூளைக்குள்ள இருக்கிற அறிவுதான். அதுதான், ஓ இது தொடுதல், இது கடினமா இருக்கு, இது மென்மையா இருக்குன்னு பழைய அனுபவங்களை வச்சு ஒரு லேபிள் ஒட்டுது. சரி. ஒருவேளை தொடுதல்னா என்னன்னே தெரியாத ஒரு குழந்தையோட மனநிலையில நீங்க இருந்தா என்ன ஆகும்? ஒண்ணுமே புரியாது. ஏதோ நடக்குதுன்னு மட்டும் தெரியும். கரெக்ட். அங்க தொடுற விரலுக்கும் தொடப்படுற மணிக்கட்டுக்கும் மத்திய ஒரு பிரிவினை இருக்காது. ரெண்டும் ஒரே நிகழ்வா தான் இருக்கும். எப்போ நீங்க அத நான் என் மணிக்கட்டை தொடுகிறேன் அன்னு சொல்றீங்களோ, அப்போ நானும் மணிக்கட்டுன்னு ரெண்டா பிரிச்சுட்டீங்க. ஓ, அந்த பிரிவினையை உருவாக்குறதே சிந்தனை தான் சொல்றீங்க. அதேதான்.
அதனால எந்த அனுபவமும் நமக்கு நேரடியா கிடைக்கிறதில்ல. அது அறிவின் மூலமா வடிகட்டப்பட்டு லேபிள் ஒட்டப்பட்டு தான் நமக்கு கிடைக்குது. சரி, தொடுறது வேணுனே செய்யற ஒரு செயல். ஆனா காத்து என் மேல அடிக்கும்போது நான் எதுவும் பண்ணலையே. அது ஒரு தூய்மையான உணர்ச்சி தானே. அதுல எப்படி பழைய அறிவு குறுக்கிட முடியும்? அங்கேயும் கூட அதுதான் நடக்குது. காத்து என் மேல படுதுன்னு நீங்க உணர்ற அந்த கணமே ம் நாங்கிற தனி நபரையும் காற்றுங்கிற இன்னொரு பொருளையும் உருவாக்கிட்டீங்க. அந்த பிரிவினை வந்த உடனேயே அது நேரடி அனுபவம் இல்ல. அந்த அறிவுங்கிற மொழிபெயர்ப்பான் உள்ளே வராம இருந்தா நீங்களும் காத்தும் வேற வேற இல்ல. எல்லாமே ஒரே இயக்கம்தான். அப்பா, அதனாலதான் அவர் ஒரு முக்கியமான வரி சொல்றாரு. அறிதல், அதாவது ரெகக்னிஷன், மற்றும் பெயரிடுதல், அதாவது நேமிங், இரண்டும் ஒன்றே. ஒரு பொருளுக்கு நீங்க பெயர் கொடுத்த கணமே அந்த பொருளோட நேரடி அனுபவத்தை இழந்துட்டீங்க. வெறும் பேரை தான் அனுபவிக்கிறோமா? ஆமா. அதனாலதான் வார்த்தை தான் பொருள் அப்படின்னு ஆணித்தரமா சொல்றாரு. மரம்னு நீங்க சொல்லும்போது நிஜமான மரத்தை நீங்க பார்க்கல, உங்க மனசுல இருக்கிற மரம்ங்கிற கருத்தை தான் பாக்குறீங்க. இது எல்லாத்துக்குமா? காதல், கோபம், துக்கம் எல்லாத்துக்குமா? எல்லாத்துக்கும். காதல்னு நீங்க உணரும்போது அதுக்குள்ள சினிமாக்கள், கதைகள், உங்க பழைய அனுபவங்கள்னு ஒரு பெரிய டேட்டாபேஸ் வேலை செய்யுது. அதனால ஒவ்வொரு அனுபவமும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஒளிநாடாவா திரும்ப திரும்ப கேட்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அப்ப நம்ம மூளைங்கிறது ஒரு படைப்புத்திறன் உள்ள கருவி இல்லையா? அது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரின்னு சொல்றாரு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்மளோட கலை, இலக்கியம், அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாமே வெறும் இயந்திரத்தனமான செயல்பாடுகளா? அவர் பார்வையில ஆமா, முழு அசாதாரண கம்ப்யூட்டர். அதுல ஏராளமான தகவல்களை சேமிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு கேள்வியை கேட்கும்போது அது அந்த தகவல்களுக்குள்ள தேடி இருக்கிற தகவல்களை வச்சு ஒரு பதிலை கொடுக்குது. இதுல புதுசா எதுவும் உருவாக்கப்படலைங்கிறாரு. ராமானுஜன் மாதிரி ஒரு கணித மேதைக்கு கனவுல ஃபார்முலா கிடைக்கிறது கூடவா? ஆமா, அது அவர் நாள் முழுக்க அந்த பிரச்சனையோட இருந்ததால ஓய்வு நேரத்துல மூளை அந்த தகவல்களை ஒழுங்குபடுத்தி ஒரு பதிலை கொடுக்குது. இது ஒரு இயந்திரத்தனமான செயல்பாடு தான். இதுல ஆன்மீகமோ அற்புதமோ இல்லைங்கிறாரு. சரி, மூளை ஒரு கம்ப்யூட்டர்னா அது பிரச்சனைகளை தீர்க்க தானே செய்யுது. அதுல என்ன தப்பு? இங்கதான் விஷயத்தோட மையப்புள்ளிக்கே வரும். மூளை ஒரு இயந்திரம், சரியா? சரி. அதனால எந்திரத்தனமான பிரச்சனைகளுக்கு அது தீர்வு கொடுக்கும். ஒரு கணக்கு புதிருக்கு, ஒரு இன்ஜினை சரி செய்ய இதுக்கெல்லாம் சிந்தனை பயன்படும். ஆனா மனிதனோட வாழ்க்கை சிக்கல்களுக்கு, அதாவது பயம், பொறாமை, உறவு சிக்கல்கள், மரண பயம், இதுக்கெல்லாம் அதால தீர்வு கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? ஏனா ஓ, அந்த பிரச்சனைகளையே உருவாக்குறதே சிந்தனை தானா? எக்ஸாக்ட்லி. சிந்தனைங்கிறது ஒரு தற்காப்பு அமைப்பு. அதோட ஒரே நோக்கம் தன்னை தக்க வச்சுக்கிறது, தொடர்ச்சியா பராமரிக்கிறது. நீங்க பயத்திலிருந்து விடுபட நினைக்கும்போது சிந்தனை என்ன செய்யும்? பயத்தை பத்தி இன்னும் அதிகமா சிந்திக்கும், புத்தகங்கள் படிக்கும், குருவை தேடும். ஆனா இதெல்லாம் பயத்தை இன்னும் வலுப்படுத்த தான் செய்யுமே தவிர அதை அழிக்காது. அதனாலதான் சிந்தனையிலிருந்து பிறக்கிற எந்த ஒரு சித்தாந்தமும், அது மதமா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், அறிவியலா இருக்கட்டும், எல்லாமே அடிப்படையில் அழிவுகரமானவைன்னு ஒரு அதிர்ச்சிகரமான முடிவுக்கு வராரு. ஒரு நிமிஷம், இது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு. மதம், அரசியல் எல்லாமே அழிவுகரமானதா? இது ரொம்ப தீவிரமான வாதமா இல்லையா? ஆமா, கேட்கறதுக்கு ரொம்ப தீவிரமா தான் இருக்கும். ஆனா அவரோட தர்க்கத்தின்படி பார்த்தா அது சரிதான். ஒவ்வொரு சித்தாந்தமும் என்ன சொல்லுது? என் வழிதான் சரி, மற்றதெல்லாம் தவறுன்னு சொல்லுதா இல்லையா? ஆமா, சொல்லுது. இந்த நான், எனதுங்கிற பிரிவினை தான் எல்லா போர்களுக்கும், எல்லா வன்முறைக்கும் காரணம். சிந்தனை எப்போதுமே பிரிச்சு பார்க்க தான் செய்யும். அதுதான் அதோட இயல்பு. அதனால தான் மனிதன் இயற்கையிலிருந்து தன்னைத்தானே பிரிச்சுக்கிட்டான். இந்த முழு பிரபஞ்சமும் எனக்காக தான் படைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறான். இதன் விளைவுதான் இன்னைக்கு நாம பார்க்கிற சூழலியல் பேரழிவுகள். அவர் சொல்ற மாதிரி கிரகம் ஆபத்தில் இல்லை, நாம தான் ஆபத்துல இருக்கிறோம். அதேதான். சரி, இது எல்லாமே ரொம்ப இருண்டா ஒரு சித்திரத்தை கொடுக்குது. சிந்தனை ஒரு சிறை, அனுபவம் ஒரு மாயை. அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? நாம என்னதான் செய்யணும்? இங்கதான் கிருஷ்ணமூர்த்தி மத்த எல்லா குருமார்கள் இருந்தும் ஆம்பரியா வேறுபடுறாரு. அவர் எந்த தீர்வையும் சொல்லல, எந்த பாதையையும் காட்டல. அப்படியா? நான் சொல்றது நீங்க செஞ்சா ஞானம் கிடைக்கும்னு அவர் சொல்லவே இல்லையா? சொல்லவே இல்ல. ஏன்னா அப்படி ஒரு வழியை காட்டுறதே சிந்தனையோட இன்னொரு விளையாட்டுன்னு அவருக்கு தெரியும். அப்போ என்னதான் அர்த்தம்? அப்படி விட்டுட வேண்டியதானா? அவர் சொல்றது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இந்த உடலுக்குன்னு ஒரு தனிப்பட்ட நுண்ணறிவு இருக்கு. அதுக்கு எப்படி இயங்கணும், எப்படி தன்னைத்தானே சரி செஞ்சுக்கணும்னு தெரியும். பசிச்சா சாப்பிட தெரியும், சோர்வா இருந்தா தூங்க தெரியும், அந்த மாதிரியா? ஆமா, இந்த உடலோட இயல்பான செயல்பாட்டுல நம்மளோட சிந்தனை தேவையில்லாம குறுக்கிடுறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அந்த குறுக்கீடு நின்னா போதும், உடல் தன்னைத்தானே பாத்துக்கும். சிந்தனைக்கு ஓய்வு கொடுக்கறதா? அது எப்படி முடியும்? நாம நினைக்காம இருக்க முடியாதே.
அதான் மாயங்கிறாரு. நான் சிந்தனையை நிறுத்த போறேன்னு நீங்க சொல்றதே ஒரு சிந்தனை தான். அதனால நீங்க எதுவும் செய்ய தேவையில்லை. ஒரு கட்டத்துல சிந்தனையோட பயனற்ற தன்மையை நீங்க முழுசா உணரும்போது அதோட பிடி தானா தளரும். அது ஒரு புரிதல், ஒரு செயல் இல்ல. இந்த மாயை எப்போ கலையும்னு கேட்டா அவர் ஒரு பயங்கரமான பதில சொல்றாரு. மாயை நீங்குவது என்பது உங்களின் முடிவு. The illusion ends with your end. என்னோட முடிவா? அவர் உடல் ரீதியான மரணத்தை பத்தி பேசுறாரா? ஆமாம், அவர் உடல் ரீதியான மரணத்தை பத்தி தான் பேசுறாரு. ஆனா அதை எதிர்மறையா சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, பார்ப்பவன் இருக்கிற வரைக்கும் பார்க்கப்படும் பொருள் இருக்கும். அதாவது நான்கிற உணர்வு இருக்கிற வரைக்கும். ஆமா, அந்த நான் அனுபவிக்க ஒரு உலகம் இருக்கும். இந்த நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் மூலம். இந்த பார்ப்பவன் எப்போ அழியறானோ அப்போதான் அந்த மாயையும் அழியும். அந்த பார்ப்பவனோட அழிவு தான் மரணம். அப்ப அதுக்கு முன்னாடி கிடைக்கிற ஞானம், சமாதி நிலை எல்லாம் எல்லாமே சிந்தனையோட தற்காலிகமான விளையாட்டுகள் தான் சொல்றாரு. அதாவது நான் ஒரு மாயையை காண்கிறேன்னு நான் சொல்லும்போதே அந்த நான்கிற பார்ப்பவன் தன்னை தக்க வச்சுக்கிறான். அந்த பார்ப்பவனே ஒரு மாயை. ஆக மாயையால மாயையை உணர முடியாது. இது ஒரு முட்டுச்சந்தை விட மோசமா இருக்கே. ஆமா, அதனாலதான் அவர் எந்த பயிற்சியையும் தியானத்தையும் நிராகரிக்கிறார். நீங்க செய்யற ஒவ்வொரு முயற்சியும் அந்த நான்கிற மாயையை தான் வலுப்படுத்தும். யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட கருத்துக்களை உள்வாங்கிறது நிஜமாவே ரொம்ப கடினம். நாம நம்பிக்கிட்டு இருக்கிற அத்தனை தமிழேனியையும் அவர் அசைச்சு பாக்குறாரு. சுயம், சிந்தனை, அனுபவம், ஆன்மீகம்னு நாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாமே வெறும் குப்பைகள்னு தூக்கி எறியறாரு. அவரோட பார்வையில சிந்தனைங்கிறது நமக்கு வாழ உதவுற கருவி இல்ல. அது ஒரு தற்காப்பு யந்திரம். அதோட தொடர்ச்சியான இயக்கம் நம்மள அழிவுக்கு தான் கொண்டு போகுது. சுருக்கமா சொல்லணும்னா, உடலோட இயல்பான செயல்பாட்டுல சிந்தனை தலையிடாம இருந்தா போதும். ஆமா, உடல் அதோட வேலையை சரியா செய்யும். நாம தான் அதுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணி எல்லாத்தையும் குழப்புறோம். இது ஒரு போதனை இல்ல, ஒரு சித்தரிப்பு. இப்படிதான் அந்த இயந்திரம் இயங்குதுன்னு விளக்குறாரு, அவ்வளவுதான். இந்த ஆழமான கலந்துரையாடலுக்கு பிறகு உங்களுக்காக ஒரு சிந்தனைய விட்டுட்டு போறோம். கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு, ஒரே விஷயத்த மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற கோரிக்கைதான் நினைவகத்தின் முழு அமைப்பையும் சிதைக்கிறது. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட ஒவ்வொரு அனுபவமும் பழைய அறிவோட வடிகட்டி மூலமா தான் நமக்கு கிடைக்குதுன்னா, அப்போ நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு அனுபவமும் உண்மையிலே புதுசு இல்ல. எல்லாமே பழையதோட மறு ஒளிபரப்பு தான். அப்படியானால் இந்த நினைவுகளோட சுமை இல்லாம, அறிவோட குறுக்கீடு இல்லாம ஒரு கணத்தை உண்மையிலே அப்படியே வாழ்றதுனா என்ன? அது சாத்தியமா?